மீஷோவில் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். நான் தையல் மிஷினோட மோட்டர் தான் புதுசாக வாங்கியிருக்கிறேன். மிஷின் வந்து பழைய மிஷினை தான் வாங்கியிருக்கேன். வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று தைக்கலாம் இல்லையா, அதனால தான் வாங்கினேன். இருந்தாலும் பரவாயில்லை, இருந்தாலும் மோட்ரு ஒன்று வாங்கி செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்ரு ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த மோட்ரு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானேவே ஃபிட் பண்ணிட்டேன். இது ரொம்ப சிரமம்லாம் கிடையாது. நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு வந்து தான் நம்ம ஃபிட் பண்ணணுன்றது கிடையாது. நம்மளே வந்து ஃபிட் பண்ணிடலாம். ரொம்ப சுலபமாக ஃபிட் பண்ணிடலாம். இது வந்து டேபிள் அந்த நாடா கொடுத்துருப்பாங்க, நாடாக்கு பதில் பில்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பில்ட்டு இது வந்து ஒயரு நம்ம கால் மிதிக்கும் அந்த மோட்டருக்கும் செட் பண்ணுற மாதிரி 2 ஒயர் இருக்கும். அந்த 2 ஒயரை சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டுறணும். இப்போ கால் மிதிலேயே வந்து நம்ம ப்ளக்கில் சொருகிறதுக்கு ஒரு ஒயர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து போல்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ராடு அதுக்குள்ளே போட்டு நம்ம தைச்சிக்கணும். இதுவும் 2 வந்திருக்கு. இது வந்து மிஷின்லேயே வச்சு செட் பண்ணுறதுக்காக இந்த பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட்டை மிஷின்லேயே வச்சு செட் பண்ணிக்கலாம். மிஷின் மேலேயே வச்சு அது வந்து பெரிய மிஷினு, இந்த ஜாக்கி மிஷினு அப்படின்னா அதில் வச்சு செட் பண்ணிக்கலாம். நம்ம மெரிட் பெடல் மிஷினு, அதனால் நான் வந்து டேபிள் மேலேயே வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். இப்போ டேபிளில் வந்து நான் 4 ஓட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அந்த 4 ஓட்ஸ் வந்து நமக்கு இந்த மோட்டரை வச்சு நம்ம கரெக்டாக வருதா அப்படின்றத பார்த்து செட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஓட்ஸ் போடணும். அது வரைக்கும் நம்ம போட முடியாது. நம்ம வந்து கண்ணாபண்ணான்னு போட்டுற முடியாது. அதனால் வந்து இந்த மோட்டரை வந்து செட் பண்ணி மார்க் போட்டு அதுக்கப்புறம் நான் ஓட்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மோட்டருக்கு நமக்கு வந்து ஸ்க்ரூவு, வாசரு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. 4 ஸ்க்ரூவு 4 வாசர் கொடுத்துருக்குறாங்க. நான் 4 பக்கமும் வாசரும் ஸ்க்ரூவும் போட்டு டச் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து ஆடாமல் இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு பக்கத்துக்கு வச்சுட்டு ஒரு பக்கம் வைக்கும்போது கொஞ்சம் அப்படி ஹோல்ஸ் வந்து அப்படி கொஞ்சம் நவுந்து போயிடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஆப்பர் சைடு நம்ம ஃபஸ்ட்டு வந்து முடுக்கி எடுத்துக்கணும். நேராக முடுக்கக்கூடாது, ஆப்பர் சைடில் நம்ம முடுக்கிக்கணும். 4 பக்கமே போட்டுடணும் ஸ்க்ரூவை. 4 பக்கமே ஸ்க்ரூவை போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தில் ஒன்று நேரில், அந்த பக்கத்தில் ஒரு நேரில் அப்படி போடணும். ஒரே பக்கமாக வந்து நம்ம ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி 4 செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ 4 செட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த சைடுக்கும் அந்த சைடும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து முடுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு முடுக்கிட்டேன். இப்போ அந்த பக்கம் சைடு முடுக்கிட்டு மீதி இருக்கிறதையும் நான் சுத்தமாக முடுக்கி எடுத்துடுறேன். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம முடுக்கிடலாம். நல்லா முடுக்கி எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு வந்து ஆடாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆப்பர் சைடு தான் போடணும். அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிறத போடணும். நான் கொஞ்சம் உள்ளே போகட்டும் அப்படின்றதுனால நான் அப்படி ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நான் நல்லா முடுக்கி எடுத்துருவேன். நல்லா முடுக்கிட்டேன் பாருங்கள். நல்லா முடுக்கி எடுத்துருக்கேன். இப்போ வந்து நமக்கு இந்த பெல்ட் வந்து நம்ம மோட்டருக்கும் தையல் மிஷினுக்கும் ஜாயின் பண்ணணும். இப்போ அது வந்து போட முடியலை, 10ல் சின்னதாக இருக்குது. அது வந்து மிஷின்லேயே செட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த பெல்ட்டு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து டேபிளில் செட் பண்ணியிருக்கோம், அதனால் 10ல். இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், நாடாவை கட் பண்ணி அதுவே நான் அளவு எடுத்து தைச்சிட்டேன். அதுவே அளவு எடுத்து தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லூஸ் ஆனால் கூட நம்ம தைச்சிக்கலாம். மறுபடியும் கொஞ்சோண்டு பிடிச்சி தைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் கொஞ்சம் லூஸ் விட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் பிரிச்சுட்டு. ஆனால் அந்த ஒரு முறுக்கு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு முறுக்கு கம்மியாகவும் போட்டுக்கலாம். அளவு மட்டும் கரெக்டாக எடுத்துக்கணும். நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். இப்போ வந்து நான் மோட்டருக்கும் காலில் பெடலுக்கும் நான் ஜாயின் பண்ணி விட்டுறேன். இதில் 2 ஒயர் இருக்கும். ஒரு ஒயர் வந்து மோட்டருக்குள்ள ஒயரு, ஒரு ஒயர் வந்து நமக்கு கரண்ட்டில் சொருகிற ஒயரு. மிஷின் ரொம்ப பழைய மிஷினு அப்படின்றதுனால தான் நமக்கு இந்த மாதிரி கலர் தெரியுது. அதை நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கணும். எண்ணெயெல்லாம் விட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா ஒரு பெயிண்ட்டாவது வாங்கி அடிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்குறேன். இப்போ இந்த மாதிரி இதை வந்து ஜாயின் பண்ணிக்கணும்.
மேலே உள்ளது மோட்டருடைய ப்ளக்கு, கீழே பின்னு, கீழே உள்ளது ப்ளக்கு, பாட்டத்தோட ப்ளக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம சொருவிக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு மறுபடியும் நான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா டைட்டாக வச்சு சொருவிட்டுடணும். நல்லா டைட்டாக சொருவிட்டுட்டு நம்ம இப்போது சுவிட்சு போட்டுக்கலாம். ப்ளக்கு சொருவிக்கலாம். கரண்ட்டில் போடுற ப்ளக்கை வந்து சொருவிக்கலாம். அப்போ இது கால் மிதிக்கு கீழே வச்சுட்டேன் நான். இப்போ இந்த ஒயர் வந்து எனக்கு 8 டைரெக்டாக 8 சுவிட்சு போர்டுக்கு. அதனால் நான் சப்மீட்டரில் சப் போர்டில் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு அதில் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு இப்போ நான் ப்ளக்கில் சொருவிட்டேன். ப்ளக்கில் சொருவினதுக்கப்புறம் நம்ம இப்போ மோட்டரை வந்து ஆன் பண்ணிடலாம். சுவிட்சு போட்டுட்டேன். எரியுது பாருங்கள். இப்போ வந்து ஓட்டி பார்க்கலாம். இருக்குது. இப்போ நான் புடவை நம்ம ஓரம் அடிக்கிறது, வேஷ்டி ஓரம் அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் எப்படின்றத பார்ப்போம். நான் இப்போ வந்து ஒரு வேஷ்டியை தான் நான் அடித்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. அதுலேயே வந்து நான் 4-5 ஸ்டிச்சிங் போட்டு காட்டிடுறேன். எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம புடவை ஓரம் அடித்தாலும் சரி, நம்ம அதாவது இந்த ஓரம் மடித்து அடிக்கிறது அப்படின்னாலும் சரி, நம்ம வந்து இதில் நான் 2-3 தையல் நான் போட்டு இது ஒரே துணியிலே நான் போட்டு காட்டிடுறேன். வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டே வந்து நம்ம டாக்கா போட்டுக்கணும். நான் இப்போ வந்து உங்களுக்கு டாக்கா போடாமல் அடித்து காட்டுறேன். பிகினிங்கில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இது இப்படி மாதிரி அடிச்சுக்கணும். நமக்கு வந்து அப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக தைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே தைச்சிக்கிட்டே போயிடுவாங்க நிப்பாட்டாமல். நம்ம பிகினிங்கில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மடித்து அந்த டேபிள் ஓரம் என்ட்ரன்ஸ் வரைக்கும் கை வச்சுக்கணும். மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஓட்டணும் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக வரும். அப்படியும் இல்லைனாலும் ஒரு கையால் பின்பக்கமாக வச்சு இழுத்தும் விடலாம். நான் இழுத்து விட்டும் காட்டியிருக்கேன். அதுலேயும் நமக்கு வந்து தையல் வந்து ஒரு மாதிரி விழுந்துடும். அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து நல்லா தையல் போட்டு கற்றுக்கணுன்றதுனால தான் நான் வந்து உங்களுக்கு இது ஓரம் அடித்து காட்டுறேன். ஓரத்தையல்னு சொல்லுவோம். ஓரத்தையலில் வைக்கணும். இது வந்து பைப்பிங் தையல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டால் இது வந்து அதை விட எக்ஸ்ட்ரா போயிடுச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு தைச்சி காட்டணுன்றதுனால தான் அந்த மாதிரி தைச்சி காட்டியிருக்கேன். லாஸ்ட்டில் வந்து நான் வந்து டேக்கா போட்டிருக்கேன். இது நான் மறுபடியும் பிரித்து எடுத்துருவேன். இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஆனால் ஓரத்தையல் அப்படின்னா அந்த ஓரத்துலேயே தான் இருக்கணும். பைப்பிங் தையலுன்னா ஒரே மாதிரியே வரணும். ஒரு இடத்துல பெருசு, ஒரு இடத்துல சின்னது அப்படிலாம் வரக்கூடாது. ஒரு இடத்துல கீழே இறங்கியிருக்கும். அப்படியும் அது வந்து பீஸை விட்டு கீழே இறங்கிட்டுருக்கும். அந்த மாதிரியும் தைக்கக்கூடாது. நமக்கு அந்த மாதிரியும் தைச்சி இருந்தால் கூட நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர் வரமாட்டாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் ஓரத்தையல். ஒரு இடத்துல வந்து கீழே தையல் இறக்கி காட்டியிருக்கேன். இந்த பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து நான் ஒரு 4 குத்து மட்டும் நான் தையல் இறக்கி காட்டியிருக்கேன். நம்ம ஓரத்தையல் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அடிக்கும்போது அந்த மாதிரி வந்து விழுந்துடும். அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். தேங்க்யூ.